வணக்கம். இது எங்களோட விரிவான அலசல். இன்னைக்கு நாம வள்ளலார் ராமலிங்க அடிகளாரோட திருவருட்பா அந்த ஞான பொக்கிஷத்திலிருந்து ஒரு ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான பகுதியை பார்க்க போறோம். அதோட பேரு பணித்திறம் வேட்டல். இது 6ஆம் திருமுறையில இருக்கு. ம். இந்த பதிகத்துல வர்ற ஒவ்வொரு பாட்டும் சும்மா சொல்லல, இறைவனுக்கு தொண்டு செய்யணுங்கிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு தீவிரமான அடங்காத ஏக்கத்தை சொல்லுது. ஆமா. அப்புறம் திருத்தணி மலைக்கு போகணும், அங்க முருகனை பார்க்கணுங்கிற தாகம். அதுவும் ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த உலக வாழ்க்கை இருக்கே, அதோட நிலையாமை, அதோட கஷ்டம் ஒரு பக்கம். சரி. இன்னொரு பக்கம் இறைவனை நினைச்சு உருகி அவனை புகழ்றதுல கிடைக்கிற அந்த பேரின்பம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை அடிகளார் ரொம்ப அழகா காட்டுறார். வாங்க, இந்த உணர்ச்சிகரமான பயணத்தை நம்ம தொடங்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் பாட்டுங்க இல்ல. ஒரு பக்தனோட மனசுல இருந்து வர்ற ஓலம்னே சொல்லலாம். அவரோட ஆழமான ஏக்கங்கள், இறைவனை அடையறதுக்கு முன்னால நிக்கிற தடைகள், ஹம். அந்த தடைகளை தாண்டி போகணும்னு அவர் போடுற மன போராட்டம் எல்லாத்தையும் இந்த பதியம் வெளிச்சம் போட்டு காட்டுது. குறிப்பா திருத்தணி முருகன் மேலையும் அந்த தலம் மேலையும் அடிகளாருக்கு இருந்த அந்த ஈடுபாடு அது ரொம்ப அழுத்தமா தெரியுது. ஆமா. அடிகளாரோட அனுபவத்தோட ஆழத்தை, அதோட நுட்பமான உணர்வுகளை நாம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல என் கவனத்தை டாணினது அந்த திருத்தணி மலை மேல இருக்கிற ஏக்கம். அது திரும்ப திரும்ப வருது, ஒரு மந்திரம் மாதிரி. ஆமா, பல பாடல்கள்ல வருது. பாடல் 231ல நன்னேனோ மகிழ்வினோடும் திருத்தணிகை மலையதனை அப்படின்னு கேட்கும்போதே அந்த இடத்துக்கு போக மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு தெரியுது. இது ஏதோ ஒரு ஊர் சுத்தி பாக்குற மாதிரி இல்லையே. அந்த தலை ஏன் அவருக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க. தமிழ் பக்தி மரபுல தலங்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அதுங்க வெறும் நிலப்பரப்பு இல்ல. அது இறைவன் இருக்கிற இடம், சக்தி மையங்கள். ஓஹோ. அடிகளார பொறுத்த வரைக்கும் திருத்தணிங்கிறது முருகன் குடியிருக்கிற இடம் மட்டும் இல்ல. அது அவரோட துயரத்துக்கு தீர்வு தர இடம், ஆனந்தத்தை அள்ளி தர்ற இடம். அப்படியா? அதனாலதான் அங்க போய் கண்ணேனி அமர்ந்த எழில் கண்குளிர காணேனோன்னு கேக்குறார். அந்த இறைவனோட அழக கண்ணு குளிர பார்க்கணும். அதுதான் முதல் ஏக்கம். அந்த தரிசனம் மட்டும் கிடைச்சிட்டா தன்னோட பிறவி பயனே அதுதான் நினைக்கிறார். அந்த ஒரு தரிசனம் அவரோட எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட தீவிரம் தான் ஆச்சரியமா இருக்கு. பாடல் 233ல கூட பாருங்க, வாரேனோ திருத்தணிகை வழிநோக்கி இடரெல்லாம் மறந்தே ஓடி பாரேனோ நின்னழகை அப்படிங்கிறார். ஆமா. வழிய பாத்துக்கிட்டே ஓடி வரமாட்டேனா, வந்த உன் அழக பார்க்க மாட்டேனா அப்படின்னு கேட்கும்போது ஒரு குழந்தையோட பரபரப்பு, அந்த ஏக்கம் தெரியுது. கரெக்ட். தடைகளை மறந்து ஓடி வர துடிப்பு அது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு காட்சி, அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு, எல்லா ஏக்கத்துக்கும் முடிவுன்னு ஒரு மனசு நினைச்சா அதோட தீவிரம் எப்படி இருக்கும்? இது சும்மா ஒரு விருப்பம் மாதிரி தெரியல, ஒரு வாழ்நாள் லட்சியம் மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அதனாலதான் இந்த ஏக்கம் பல பாடல்கள்ல 231, 233, 234, 237, 238, 240 இப்படி பல பாடல்கள்ல வேற வேற வார்த்தைகள்ல ஆனா அதே தீவிரத்தோட வருது. இது ஏதோ அலங்காரத்துக்காக சொன்னதில்ல, அது அவரோட உயிர் மூச்சா இருந்திருக்கு. பாடல் 234ல கொல்லேனோ நீ அமர்ந்த தணிகை மலை குறையெண்ணம் அப்படின்னு பாடுறாரு. குறியெண்ணம்னா குறிக்கோள், லட்சியம். ஓஹோ. அந்த திருத்தணி மலையை அடையிற குறிக்கோளை, அந்த எண்ணத்தை நான் உறுதியா புடிச்சிக்க மாட்டேன்னா ஏங்குறார். வாழ்க்கையில வேற எந்த பிடிப்பும் இல்லாத மாதிரி அந்த ஒரு எண்ணம் தான் அவருக்கு ஆதாரமா தெரியுது. அந்த மலைங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் இல்ல, அது ஒரு அடைக்கலம், ஒரு ஆன்மாவோட இலக்கு. சரி, அப்போ இந்த திருத்தணி மலைங்கிறது ஒரு இலக்கு, அடைய வேண்டிய உச்சி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பதிகம் முழுக்க ரெண்டு வேற வேற உணர்வு நிலைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி, ஒரு போராட்டம் தெரியுதே. ஆமா, நல்லா கவனிச்சிங்க. ஒன்னு, பாடல் 233ல சொல்ற மாதிரி உலக வாழ்க்கைதனில் படுமிச் சோபம், அதாவது இந்த உலக வாழ்க்கையில படுற கஷ்டம், சோர்வு, துன்பம். இன்னொன்னு, இறைவனை அடைறதால, அவனை நினைக்கிறதால கிடைக்கிற எல்லை இல்லாத பேரின்பம், ஆனந்தம். இந்த ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடு தான் இதுக்கு அச்சாணி மாதிரி தெரியுது. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த முரண்பாடு தான் பக்தியோட உந்து சக்திய. இந்த உலக வாழ்க்கையோட துன்பத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி அது இறைவனோட திருவடியை பிடிக்கிறது தான் அடிகளார் ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்காரு. அதை நமக்கும் உணர்த்துறாரு. அப்போ பக்தி தான் மருந்தா? ஆமா, பக்தி தான் இந்த துயரக்கடலை கடக்க உதவுற தோணி. உலக இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம்தான்,
அதுங்க துன்பத்தை தான் தரும்னு உணரும்போது தான் உண்மையான நிலையான பேரின்பத்துக்கான தேடல் அதிகமாகுது. அந்த பேரின்ப நிலையை விவரிக்க அடிகளார் பயன்படுத்துற வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா அதோட ஆழம் புரியும். சும்மா சந்தோஷம்னு சொல்லல பாருங்க. ஆமா ஆமா, அந்த வார்த்தைகளோட வீச்சு அபாரம். பாடல் 231ல ஆனந்த கண்ணீர் கொண்டாடி மகிழ்ந்தே, ம் பாடல் 233ல ஆனந்த வெள்ளம் திளைத்தாடேனோ, 234ல ஆனந்த தழுந்தி ஆடி துள்ளேனோ, 236ல ஆனந்த தெளிதேனுண்டே கழித்திடுவன், அடேங்கப்பா. 237ல ஆனந்த கூத்தாடி, 239ல ஒழியாத இன்பம் ஆர்ந்தே, 240ல ஆனந்த பரவசமுற்று என்பருளம் வியப்ப. இந்த பட்டியல் நீளமா போகுது. இது ஏதோ லேசான சந்தோஷம் இல்ல, உடம்பையும் மனசையும் தாண்டின ஒரு பரவச நிலை, மெய்மறந்த நிலை. உண்மைதான். கண்ணீர் விட்டு ஆடுறது, ஆனந்த வெள்ளத்துல மூழ்கிறது, தேனை குடிச்சு கழிக்கிறது, கூத்தாடுறது, துள்ளி குதிக்கிறது, இதெல்லாம் சாதாரண மனநிலையில முடியாது. கண்டிப்பா. இதெல்லாம் வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல. அந்த உன்னத நிலையை அனுபவிக்க துடிக்கிற ஒரு ஆன்மாவோட இயக்க பெருமூச்சு அது. அந்த நிலைக்கு போனா கிடைக்கிற அனுபவத்தோட தீவிரத்தை தான் இந்த வார்த்தைகள் காட்டுது. உலக வாழ்க்கை அவருக்கு எவ்வளவு பாரமா, எவ்வளவு துயரம் நிறைஞ்சதா தோணிருக்கணும், அது இந்த வரிகள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உலக துன்பங்கள்ல இருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை வேணுங்கிற தாகம் அவரை ரொம்ப வாட்டுது. அதனாலதான் பாடல் 239ல தீரா துன்பம் ஆரேனோன்னு கேக்குறார். அதாவது இந்த தீராத துன்பம் நீங்கி நான் அமைதி அடைய மாட்டேனா? ஆமா. அதே மாதிரி பாடல் 237ல அகிலமாயை முறியேனோ, இந்த உலகங்கிற மாயையோட பிடியிலிருந்து நான் விடுபட மாட்டேனானும் கதறார். இந்த ரெண்டு நிலைகளையும், உலகத் துன்பம், இறை இன்பம், ஒரே பாட்டுக்குள்ளேயே கொண்டு வர்றது இன்னும் ஆழமா யோசிக்க வைக்குது. உதாரணமா பாடல் 235ல பாருங்க. முத 2 வரியில தனியே நீங் குழல்கின்ற பாவியேன் என்கொல் செய்கேன், தமியேன் அந்தோ துணியே செய் வாழ்வில் அலைந்தென்ன முடியாது சுழல்வேன் அப்படிங்கிறார். அதாவது பாவியான நான் தனியா இங்க அலையறேன், என்ன செய்வேன்? ஐயோ, துன்பத்தையே தர்ற இந்த வாழ்க்கையில அலைஞ்சு ஏன் என்ன எதுவும் நடக்காம கஷ்டப்படுறேன்னு புலம்புறார். எவ்ளோ சோகமான நிலை. ஆமா, ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா அடுத்த 2 வரியில கனியே நின் சேவடியை கண்ணார கண்டுமனம் களிப்புறேனோன்னு கேக்குறார். ஞானப்பழமே, உன்னோட திருவடியை என் கண்ணு நிறைய பார்த்து என் மனசு சந்தோஷப்பட மாட்டேனா அப்படிங்கிறார். ஆஹா, ஒரே பாடல்ல 2 துருவங்கள். ஆமா, துன்பத்தோட பாதாளமும் இன்பத்தோட சிகரமும் தெரியுது. இந்த முரண்பாடு தான் பக்தியோட அந்த தாகத்தை இன்னும் அதிகமாக்குது இல்லையா? மிக அருமையான எடுத்துக்காட்டு சொல்லிங்க. அந்த முரண்பாடு, அந்த நேரெதிர் நிலைதான் பக்தரோட மன போராட்டத்தையும் அவரோட தேடலோட நியாயத்தையும் நமக்கு உணர்த்துது. துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தோட ஊற்றான இறைவனை அடையணுங்கிற ஆர்வம் இயல்பாவே வருது. சரி. அந்த அனுபவத்தை அடையும் போது சும்மா பார்த்து ரசிக்கிறதோட நிக்கல அடிகளார். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, அதுதான் இந்த பதிகத்தோட தலைப்பே, பணித்திறம் வேட்டல். தொண்டு செய்யற திறனை விரும்புறது. வெறுமனே இறைவனை பார்த்து ஆனந்தப்பட்டு முக்தி அடைஞ்சா போதும்னு நிக்காம அவனுக்கு தொண்டு செய்யணும், சேவை செய்யணுங்கிற ஆசை ரொம்ப முக்கியமா தெரியுது. இது சும்மா ஒரு பார்வையாளரா இல்லாம அந்த இறை அனுபவத்துல ஒரு பங்குதாரரா மாற விரும்புற மனநிலையா? மிக மிக முக்கியமான விஷயம் அது. பக்தியோட பரிணாம வளர்ச்சியில இது ஒரு முக்கியமான கட்டம். இறைவனை பார்க்கறது, அவனோட சேர்றது ஒரு பகுதினா, அவனுக்கு பிடிச்சதை செய்யறது, அவனுக்கு தொண்டு செய்யறது, அது அதோட செயல் வடிவம். அதுதான் பணித்திறம் வேட்டல். ஓஹோ. பாடல் 231ல உனக்குகப்பா தொண்டு பண்ணேனோன்னு கேக்குறார். உகப்பாய்னா உனக்கு பிரியமான, உனக்கு ஏத்த தொண்டை நான் செய்ய மாட்டேனா? தன் விருப்பம் இல்ல, இறைவனோட விருப்பம். அதேதான். அதே மாதிரி பாடல் 236ல அவன் பணிகள் இயற்றிடேனோ, அவனுக்குரிய பணிகள், அவனுக்குரிய சேவைகளை நான் செய்ய மாட்டேனானோ ஏங்குறார். இது தனக்கு மட்டும் நல்லது நடக்கணுங்கிறத தாண்டி சேவையின் மூலமா இறைவனோட ஒரு உறவை வளர்த்துக்க விரும்புற ஆழமான மனநிலையை காட்டுது. அந்த சேவையே ஒரு வழிபாடா, ஒரு யோகமா மாறுது. இந்த தொண்டு செய்யணுங்கிற தீவிரமான ஆசையோடவே தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிற ஒரு பணிவும் கூடவே வருது. அத கவனிச்சிங்களா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். பல இடங்கள்ல தன்னை சிறியேன், பாவியேன், ஏழையேன், தமியேன், தனியனேன் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிறார். உண்மைதான். தன்னை இவ்ளோ கீழானவனா, தகுதியே இல்லாதவனா நினைச்சுக்கிட்டு இறைவனுக்கு தொண்டு செய்யற அந்த வாய்ப்ப ஒரு பெரிய பாக்கியமா பாக்குறார். இந்த மனநிலை அந்த தொண்டு செய்யணுங்கிற ஏக்கத்தை இன்னும் புனிதமாக்குது, இன்னும் ஆழமாக்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. அந்த பணிவு தான் பக்திக்கு அடித்தளமே.
நான் என்னோடதுங்கிற அந்த அகங்காரம் கரையும் போதுதான் இறைவனோட அருள் உள்ள வர முடியும். ம் தன்னை சிறியேன் பாவியேன்னு அவர் சொல்லிக்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது தன்னோட நிலைய உண்மையா உணர்ந்ததோட வெளிப்பாடு. சரிதான். தன்னோட சிறுமைய உணரும்போதுதான் இறைவனோட பெருமைய முழுசா உணர முடியும். அந்த நிலையில தான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தூய்மையான அன்போட சேவை செய்ய முடியும். நான் பெரியவன், நான் செய்யறேங்கிற எண்ணம் மறைஞ்சு இறைவனோட கருணையால இந்த சேவையை செய்யற வாய்ப்பு கிடைச்சதுங்கிற உணர்வு மேல நிக்கும். இந்த மனநிலையில தான் உண்மையான பணித்திறம் பிறக்குது. ஆக இறைவனை பார்க்க ஏங்குறது, உலக துன்பத்திலிருந்து விடுபட்டு இறை இன்பத்துல திளைக்க விரும்புறது, இறைவனுக்கு தொண்டு செய்ய துடிக்கிறது, இதெல்லாம் ஒரு தனிநபரோட அகப்பயணம் மாதிரி தெரியுது. ஆனா இந்த பதிகத்துல இன்னொரு கோணமும் இருக்கே, இறைவனோட அடியார் கூட்டத்தோட சேரணுங்கிற விருப்பம். இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? இதுவும் பக்தியோட ஒரு மிக முக்கியமான அங்கம். ஆன்மீக பயணம்ங்கிறது பல சமயம் தனியா போற மாதிரி தோணினாலும், நம்ம மாதிரியே நினைக்கிற அதே இலக்க நோக்கி போற மத்தவங்களோட துணைங்கிறது பெரிய பலம். அப்படியா? அடிகளார் தனியா இறைவனை அடையினதை விடவே இறைவன் மேல அன்பு வச்சிருக்கிற மத்த அடியார்களோட கூடியிருக்கிறது, அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது, அதை ரொம்ப விரும்புறார். அதனாலதான் பாடல் 733ல சாரேனோ நின்னடியர் சமூகம் அதனை நான் தளர்ந்து நின்றேனோனும், பாடல் 237ல அன்பர்கள்தம் குழாத்துள் சென்றேனும், 238ல அடிருடன் வாழேனோனும், 239ல நின்னடியர் திருச்சமூகம் சேரேனோனும், 240ல கூடேனோ அடியருடனும்படி திரும்ப திரும்ப கேட்கிறார். ஓ, அவ்ளோ தடவையா? ஆமா, அந்த அடியார் கூட்டத்துல, அந்த சமூகத்துல தன்னையும் ஒருத்தனை சேர்த்துக்க மனசு ஏங்குது. அந்த அடியார் கூட்டத்துல சும்மா சேர்ந்துக்கிறதோட நிக்கலையே அவரு, இன்னும் ஒரு படி மேல போய். ஆமா, ஏற்கனவே இறைவனை சார்ந்து வாழ்ற அந்த அடியோர்களோட பாதங்களை தன் தலைமையில வச்சுக்க விரும்புறார். பாடல் 233ல சார்ந்தவர் தாள் தலை கொள்ளேனோங்கிறார். அடே அப்பா, எவ்ளோ பெரிய பணிவு அது, எவ்ளோ மரியாதை. அந்த அடியவர்கள் மேல அவர் வச்சிருக்கிற மதிப்பு தெரியுது. அதோட நிக்காம மத்த உலகத்துல இருக்கிறவங்களையும் அந்த நல்ல வழிக்கு, அந்த இறை அனுபவத்துக்கு, அந்த அடியார் கூட்டத்துக்கு கூப்பிடவும் விரும்புறார். ஓ, அதுவும் இருக்கா? ஆமா, பாடல் 238ல உலகத்தோர் எல்லீரும் உங்கே வாரும் என்னேனோன்னு கேக்குறார். உலகத்துல இருக்கிறவங்களே நீங்களும் இங்க வாங்க, இந்த இன்பத்தை பெருங்கன்னு கூப்பிட மாட்டேனான்னு ஏங்குறார். தாம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு இல்லாம மத்தவங்களும் அந்த இன்பத்தை அடையணும்னு ஒரு பரந்த மனசு, ஒரு கருணை இங்க தெரியுது. ஒரு குழுவா, ஒரு சமூகமா இறைவனை அனுபவிக்கிற சக்தி தனிநபர் அனுபவத்திலிருந்து எப்படி வேறுபடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயம் வேறுபடுது. அடியார் கூட்டம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சூழலை உருவாக்குது. ஒருத்தரோட பக்தி இன்னொருத்தருக்கு ஊக்கமா இருக்குது. சரிதான். ஒருத்தரோட அனுபவம் மத்தவங்களுக்கு வழிகாட்டுது, சந்தேகம் வந்தா தெளிவுபடுத்திக்க முடியுது. சோர்வா இருக்கும்போது மத்தவங்களோட உற்சாகம் நம்மள தூக்கி நிறுத்துது. அது ஒருத்தர் தாங்கி பிடிக்கிற ஒரு வலைப்பின்னல் மாதிரி. நல்ல உதாரணம். உலகத்தோர் எல்லீரும் உங்கே வாரோன்னு கூப்பிடுறது மூலமா அடிகளார் தன்னோட தேடலை தனக்கு மட்டும் இல்லாம விரிவுபடுத்துறார். இது தனிப்பட்ட முக்திக்கான பாதை மட்டும் இல்ல, உலக உயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு சமரச சுத்த சன்மார்க்க நெறியோட வெளிப்பாடாவும் இதை பார்க்கலாம். ஓஹோ, அந்த கூட்டு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை, கூட்டு அனுபவங்கிறது தனியாள் முயற்சியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அது ஆன்மீக பயணத்தை சுலபமாக்குது, அதே சமயம் ஆழப்படுத்துது. அப்போ பனித்திரம் வேட்டல் பதிகத்தை நாம சுருக்கமா பார்க்கும்போது, இது திருத்தணி முருகன் மேல ஒரு தனிப்பட்ட பக்தரோட தீவிரமான ஏக்கத்தை மட்டும் காட்டல. இல்ல, இது உலக வாழ்க்கையோட துன்பத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு நிலையான பேரின்பத்தை அடைய துடிக்கிற ஒரு ஆன்மாவோட குரல். மிகச்சரி. அந்த பேரின்பத்தை அடையறதுக்கு வழியா இறை தரிசனத்தையும், அவனுக்கு செய்யற தொண்டையும், அவனோட அடியார் கூட்டத்துல சேர்றதையும் சொல்றார். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது ஒரு அடக்க முடியாத ஏக்கம், ஒரு தாகம். ரொம்ப சரியா தொகுத்தீங்க. இந்த பதிகத்தோட தனித்துவமே அந்த ஏனோன்னு முடிகிற கேள்விகள் தான். ஆமா, அது எல்லா பாட்டுலயும் வருது. ஏறக்குறைய ஒவ்வொரு பாட்டோட கடைசியிலயும் வருது. காணேனோ, பண்ணேனோ, தீரேனோ, ஆடேனோ, சாரேனோ, கொள்ளேனோ, துள்ளேனோ, வாழேனோ, சேரேனோ, கூடேனோன்னு பல. இதெல்லாம் இலக்கணப்படி கேள்விகள் தான். ஆனா இது பதில தேடுற கேள்விகள் இல்ல. அப்போ அது அந்த ஏக்கத்தோட உச்சகட்ட வெளிப்பாடு. இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா, இந்த நிலையை நான் அடைய மாட்டேனான்னு ஒரு ஆத்மா கதற மாதிரி, இறைவனோட கருணைக்காக ஏங்கி நிக்கிற ஒரு மனசோட பரிதவிப்பு அது.
இது ஒரு வேண்டுதல், ஒரு மன்றாட்டு, ஒரு முழுமையான சரணாகதியோட வெளிப்பாடு. அந்த சரணாகதி நிலைய பாடல் 234ல துணையில்லா தனியேனேனேன்னு தன்னை தனியாளா ஆதரவில்லாதவனா காட்டிக்கிறதுலயும், ம், பாடல் 232ல பாவியேன் எனினும் என்னை கைவிடேல், நான் பாவிதான் ஆனாலும் என்ன கைவிட்டுறாதங்கிற அந்த வேண்டுதல்லையும் நல்லா பார்க்க முடியுது. ஆமா. தன்னோட பலவீனத்தை ஒத்துக்கிட்டு இறைவனோட துணைய மட்டுமே நம்பியிருக்கிற அந்த முழுமையான சார்பு நிலை தெரியுது. அதுதான் பக்தியோட சாராம்சமே. தன்னோட சொந்த முயற்சியால மட்டும் எதையும் செஞ்சிட முடியாது, இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் எதுவும் நடக்குங்கிற அந்த முழு நம்பிக்கை. அந்த சார்பு நிலை தான் பக்தியை பக்குவப்படுத்துது. நான்கிறது அழிஞ்சு நீ மட்டும் மிஞ்சிற நிலை. இந்த பணித்தரம் வேட்டல் பதிகம் அந்த நிலையை நோக்கி ஒரு தீவிரமான பயணத்தோட பதிவு. இன்னைக்கு நாம விரிவா அலசின திருவருட்பாவோட இந்த ஆழமான பகுதி எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிச்சும் நம்ம மனசை தொடுது, நம்மள சிந்திக்க வைக்குது. உண்மைதான். அடிகளாரோட அந்த தீவிரமான ஏக்கம், அந்த பக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்துல எதிரொலிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. உன்னோடக்கு ஒரு சிந்தனைக்கு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த பாடல்கள்ல வெளிப்படுற இந்த தீவிரமான ஏக்கம் ஒரு குறிப்பிட்ட இலக்கு, திருத்தணி, ஒரு குறிப்பிட்ட நிலை, பேரின்பம், தொண்டு செய்யற பாக்கியம், அடியார்களோட சேர்றது, இதை அடையணுங்கிற தனியாத தாகம். இது இன்றைய உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்துது? இந்த உலக வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஏற்றத்தாழ்வுகள், சவால்களுக்கு நடுவுல நீங்க எதன் மேல இப்படி ஆழமான தீவிரமான ஏக்கத்தை உணர்றீங்க? அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு லட்சியமா இருக்கலாம், ஒரு கொள்கையா இருக்கலாம், இல்ல ஒரு ஆன்மீக தேடலா கூட இருக்கலாம். எதை அடைய உங்க மனசு இவ்வளவு தீவிரமா ஏங்குது? ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க.